12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. A nice cup of tea. George Orwell. Small questions. Part 2ல அந்த 3 கொஸ்டினும். What are the author's view on China tea? China டீயை பற்றி ஆத்தர் என்ன சொல்கிறாரு, என்ன நினைக்கிறாரு அப்படின்னு. China tea has admirable quality. China டீக்கு வந்து நல்ல மெச்சத்தக்க, நல்ல போற்றத்தக்க குவாலிட்டி, தரம் இருக்குது. which cannot be disliked. அதை வந்து யாரும் வெறுக்க முடியாது சைனா டீயை. ஏன்னா அதுக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல போற்றத்தக்க மெச்சத்தக்க குவாலிட்டி இருக்குது. அதனால் அதை யாரும் வெறுத்துற முடியாது அப்படின்றாரு. இட் இஸ் எக்கனாமிக்கல். அது நல்ல காஸ்ட்லியாலாம் இருக்காது, நல்ல சீப்பாகவும் இருக்கும். எக்கனாமிக்கல்னால் பணம் வந்து கம்மியாக. அண்டு ஒன் கேன் ட்ரிங்க் இட் வித்தவுட் மில்க். அதை பால் ஊற்றாமல் கூட குடிக்க முடியும். சைனா டீயை வந்து பால் இல்லாமலே குடிக்கலாம் அப்படின்னு. பட் இட் டஸ் நாட் ஆஃபர் மச் எக்ஸைட்மெண்ட். ஆனால் அது பெரிய உற்சாகத்தெல்லாம் பெருசாக கொடுத்துறாது. சைனா டீ குடித்தாங்கன்னா அவ்வளோ பெரிய உற்சாக உணர்வெல்லாம் ஏற்படுத்தாதுன்றாரு. ஒன் டஸ் நாட் ஃபீல் பிரேவ், வைசர் ஆர் பாசிட்டிவ் ஆஃப்டர் ட்ரிங்கிங் சைனா டீ. சைனா டீயை குடித்ததுக்கப்புறம் ஒரு உடம்புல ஒரு முறுக்கேறி ஒரு வீர உணர்ச்சி வரும், அப்புறம் இன்னும் ஒரு புத்திசாலித்தனம் வரும். பாசிட்டிவ், மோர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு, நல்ல நேர்மறையான சிந்தனைகள்லாம் வரும், தூண்டும். அந்த டீயை குடித்தா அப்படின்றதெல்லாம் கிடையாது, அது சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்றாரு. சரி, ஹவு டஸ் ஆடிங் சுகர் அஃபெக்ட் த டீ டேஸ்ட் ஆஃப் த டீ? அதாவது சுகரை சேர்த்தா டீயோட டேஸ்ட்டு எப்படி பாதிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாரு. அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் அ நைஸ் கப் ஆஃப் டீ, அதாவது ஜார்ஜ் ஆர்வெல் எழுதுன நைஸ் கப் ஆஃப் டீன்ற இந்த லெசன்லேருந்து, ஆடிங் சுகர் டெஸ்ட்ராய்ஸ் த ஃப்ளேவர் ஆஃப் த டீ. அவரை பொறுத்த வரைக்கும் ஜீனி சேர்த்தோம்னா, இனிப்பு சேர்த்தோம்னா டீயோட ஃப்ளேவர், டீயோட சுவையே தெரியாமல் போயிடும் அப்படின்றாரு. டீயோட சுவையே கெட்டு போயிடும், அது பாலாயிரும். டீ ஃப்ளேவர் வந்து அது பால்படுத்திடும் இனிப்பு சுகர் சேர்த்தோம்னா அப்படின்றாரு. இஃப் யூ ஸ்வீட்டன் இட் யூ ஆர் நோ லாங்கர் டேஸ்டிங் அ டீ. அதாவது நீங்கள் அதில் இனிப்பு கலந்துட்டிங்கன்னா அந்த டீ டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். நீங்கள் டீ டேஸ்ட்டையே உணர முடியாது அப்படின்றாரு. யூ ஆர் மியர்லி டேஸ்டிங் the sugar. Instead you might as well drink plain hot water with the sugar dissolved in it. எப்படி சொல்கிறார் பாருங்கள். அதாவது நீங்கள் ஜீனி கலந்து தான், இனிப்பு கலந்து தான் டீயை குடிக்கணும்னா அதுக்கு பேசாமல் சுடுதண்ணியில் இனிப்பை கலந்தே குடிச்சிடலாம், அதுக்கு எதுக்கு டீ குடிக்கணும் அப்படின்றாரு. டீ டேஸ்ட்டை தெரியணும் அப்படின்னா டீயை மட்டும்தான் குடிக்கணும், இனிப்பு கலக்காமல். அப்போ தான் டீயோட முழுமையான சுவை நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தேர்ட் கொஸ்டின், எலுசிடேட் த ஆத்தர்ஸ் ஐடியா அபவுட் டீபாட். டீபாட்டை பற்றி அவரோட ஐடியா என்ன, ஆத்தரோட ஐடியா என்ன அப்படின்னு. டீ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இன் டீபாட்ஸ். டீபாட்டில் தான் இது தயாரிக்கணும், அது கொஞ்சமாக ஸ்மால் குவான்டிட்டி. டீ தயாரிக்கிறது டீபாட்டில் டீ தயாரிக்கிறன்ற டீபாட் இருக்குல்ல, அதில் தான் டீ தயாரிக்கணும், அதுவும் கொஞ்சமாக தயாரிக்கணுன்றாரு. டீ மேட் இன் அ கெட்டில் இஸ் ஆல்வேஸ் டேஸ்ட்லெஸ். கெட்டிலில் தயாரிக்கிறாங்கள்ல, கொதிகலன், குடுவை, இந்த கெண்டின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கெட்டில் அதுக்குன்னே விற்கும். அந்த டீ பாட்டுக்கு பதிலாக கெட்டிலில் தயாரிக்கிற டீ வந்து எப்போவுமே நல்லா டேஸ்ட் இருக்காது அப்படின்றாரு. டீ பாட்ஸ் ஷுட் பி மேட் ஆஃப் சைனா கிளே ஆர் எர்த்தன்வேர். டீ பாட் எதில் தயாரிக்கணும்னா சைனா களிமண்லையும் இல்லைன்னா எர்த்தன்வேர்னால் மண்பாண்டங்கள்லையும் செஞ்சால் தான் டீ பாட் நல்லாயிருக்கும் அப்படின்றாரு. சில்வர் டீ பாட் ப்ரொடியூசஸ் இன்ஃபீரியர் டீ. சில்வரில் தயாரிக்கிற டீ பாத்திரம் இருக்கிற டீ பாட்டு அது வந்து நல்ல டீ கொடுக்காது, இன்ஃபீரியர் டீ, அதோட தரம் நல்லா இருக்காதுன்றாரு. எனாமல் டீ பாட் ஆர் வேர்ஸ், அது ரொம்ப கேவலமாக இருக்குமா. எனாமல் பாத்திரம், பர்ச்சிப்பி, மேற்பூச்சு பாத்திரங்கள் இருக்குது, அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போல்லாம் எனாமல் பாத்திரங்கள்லாம் அதிகமாக அடுப்பில் ஏற்றுறதே கிடையாது. அது வந்து ரொம்ப சுகாதாரக்கேடாயிருச்சு, அது இது அட்மாஸ்ஃபியரையே கெடுத்துச்சு. அதனால் அதை வேண்டான்னு இப்போ தயாரிக்கிறதில்ல அதிகமாக. அதனால் அந்த எனாமல் டீ பாத்திரங்கள் வந்து ரொம்ப வேர்ஸ், அது ரொம்ப கேவலமாக இருக்குமா அதில் போடுற டீ. அப்புறம் பெவுட்டர் டீ பாட் ஆர் நாட் ஸோ பேடு. பெவுட்டர் டீ பாட் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. வெள்ளியம் கரியம்ன்ற அந்த உலோகத்தில் செய்கிற பெவுட்டர் டீ பாட் வந்து அவ்வளோ மோசமாக இருக்காது அப்படின்றார். நாட் ஸோ பேடு. சரி, இந்த 3 கொஸ்டினும் நீங்கள் எழுதி படிங்க, ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். சரியா? ஆல் த பெஸ்ட். சரி, இன்னும் அடுத்த ஸ்மால் கொஸ்டின்ஸில் பார்க்கலாம். ஓகே.